மோடி அரசு எடுத்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவு, தலைகீழாக மாறிய திருப்பம். எதிர்க்கட்சிகளின் கூச்சலுக்கு மத்தியில் வக்ஃபு வாரியத்தின் அதிகாரங்களுக்கு கொட்டு வைக்கும் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு தாக்கல் செய்திருக்கிறது. சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு 1995 கொண்டுவரப்பட்ட வக்ஃபு சட்டத்தில் முக்கியமான திருத்தங்களுடன் கொண்டுவரும் புதிய மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தார். அதில் முக்கிய அம்சமாக இஸ்லாமிய பெண்களுக்கு வக்ஃபு போர்டில் பிரதிநிதித்துவம், வக்ஃபு வாரியங்களின் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை, வாரியத்தின் அதிகாரத்தை ஒழுங்குபடுத்துவது, மத்திய வலைதளம் மற்றும் தரம் மூலமாக வக்ஃபு வாரிய சொத்துக்கள் பதிவை முறைப்படுத்துவது உள்ளிட்டவை சிறப்பு அம்சங்களாக கருதப்படுகிறது. இந்த திருத்தப்பட்ட மசோதாவில் மிக முக்கியமாக கருதப்படுவது ஆட்சியர்தான் வக்ஃபு நிலம் எது என்பதை தீர்மானிக்கும் முதன்மை அதிகாரியாக இருப்பார் என்று திருத்தங்களை செய்து சட்டம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், கனிமொழி உள்ளிட்டோர் எதிர்த்து வாதிட்டனர். இந்த சட்ட திருத்தம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் மொத்தமாக 9.40 லட்சம் ஏக்கர் நிலம் வக்ஃபு வாரியத்திடம் இருக்கிறது. இந்த நிலங்கள் 8,70,000 சொத்துக்களாக பிரித்து பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதன் மதிப்பு சுமார் 1.25 லட்சம் கோடியாக இருக்கும் என தெரிகிறது. இந்த நிலங்கள் எப்படி வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானதாக அறிவிக்கப்பட்டது என்பதில்தான் பொதுமக்களிடையே குழப்பம் இருக்கிறது. உதாரணமாக, சமீபத்தில் திருச்சியில் உள்ள திருசெந்துறை கிராமம் முழுவதுமே வக்ஃபு வாரியத்தின் சொத்து என கூறிவிட்டார்கள். ஆனால் திருசெந்துறையில் உள்ள சுந்தரேஸ்வரர் கோயில் 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. அப்படி இருக்கையில் திருசெந்துறை கிராமம் எப்படி வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானதாக இருக்க முடியும்? திருச்சி, வேலூர் உட்பட தமிழகம் முழுவதுமே பல்வேறு இடங்களில் இந்த பிரச்சனை நிலவுகிறது. குறிப்பிட்ட நிலத்தின் உரிமையாளர் அந்த நிலத்தை விற்க முயற்சி செய்யும் போது அது வக்ஃபு வாரியத்தின் சொத்து என்று அறிவிக்கப்பட்டிருந்ததால் நிலத்தின் உரிமையாளர் வக்ஃபு வாரியத்திடம் இருந்து தடையில்லா சான்றிதழ் பெற்று பதிவாளர் அலுவலகத்தில் வழங்கினால் மட்டுமே நிலத்தை விற்க முடியும் என்ற நிலை தற்போது இருக்கிறது. தலைமுறைகளாக ஒரு குடும்ப உறுப்பினர்கள் இடத்தின் உரிமையாளர்களாக இருந்து வரும்போது திடீரென அந்த இடம் வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானது என்று அறிவிக்கப்பட்டால் அதனை பொதுமக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? இதனால் பாதிக்கப்படுவது பொதுமக்களும் பல தரப்பினரும் இருக்கிறார்கள். நமது நாட்டை பொறுத்தவரை சன்னி, ஷியா என்ற இரு பெரும் பிரிவு முஸ்லிம்களை தவிர சூஃபி முஸ்லிம் பிரிவினரும் இருக்கின்றனர். வக்ஃபு வாரிய சட்டத்தில் சூஃபி இஸ்லாமியர்களுக்கான மதிப்பு வழங்கப்படுவது இல்லை என்ற குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைக்கிறார்கள். மேலும் தங்கள் சொத்துக்களிலும் வக்ஃபு வாரியம் தலையிடுகிறது என்றும் தங்கள் சொத்திற்கும் வக்ஃபு வாரியத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதும் அவர்கள் குரலாக இருக்கிறது. இது போன்ற குழப்பங்களை களையவும், தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கவும், சொத்துக்களின் உண்மையான உரிமையாளர்களுக்கே சொத்தில் உரிமையை உறுதி செய்யவும் தான் நமது மத்திய அரசு வக்ஃபு வாரிய சட்டம் 1995 திருத்தம் கொண்டு வரவிருக்கிறது. ஒரு சொத்தை வக்ஃபு வாரிய சொத்து என அங்கீகரிக்கும் அதிகாரம் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்குத்தான் உண்டு என்ற சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட உள்ளது. இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்தங்கள் மூலம் சமூகத்தில் அமைதி நிலவவும், இஸ்லாமிய சகோதரிகள், சமூகத்தில் பின்தங்கியிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் நன்மையே கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்கிறது என சட்ட திருத்தம் குறித்து விளக்கி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அண்ணாமலை. அகில இந்திய இமாம் அமைப்பின் தலைமை இமாம் உமர் அகமது இல்யாசி 3 நாட்களுக்கு முன்பு வக்ஃபு வாரியத்தின் சொத்துக்கள் தொடர்பாக மத்திய அரசு சட்ட திருத்தம் கொண்டு வந்தால் அதனை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். இது போன்ற சட்ட திருத்தங்கள் காலத்தின் தேவை. இதில் அரசியல் கூடாது என்று பேசியதும் கவனிக்கத்தக்கது. மோடி கூட்டணி ஆட்சி நடத்துகிறார். அதனால் முன்பு இருந்தது போன்று அதிரடியாக எந்த முடிவுகளையும் எடுக்க மாட்டார் என்ற கருத்துக்களை சொல்லி எதிர்க்கட்சியினர் மெதப்பில் இருந்த வேளையில் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இல்லை நான் கடந்த 10 வருடங்களில் செய்தது வெறும் ட்ரெய்லர் தான், இனிதான் மெயின் பிக்சர் என்று சொல்வது போல் சொல்லிவிட்டார் மோடி என அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர்.
இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.